ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்காக பிரண்டை உடச்சிட்டு வந்திருக்குறோம். இந்த பிரண்டை சட்னி வந்து முழங்கால் வெளியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் சத்து இருக்குது. இந்த பிரண்டை வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம இந்த பிரண்டையை வந்து இந்த கார்னரில் அதில் ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த கார்னர் மட்டும் செதுக்கிட்டு நம்ம மீதியை எடுத்துக்கலாம். இது வந்து இளம் பிரண்டை தான், முத்தினதாக பறிக்கல, இளம் கொழுந்தாக இருக்கிறதா பறிச்சுட்டு வந்துருக்குறோம். அதனால் வாங்க இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து புளி சட்னி தான் அரைப்பாங்க. புளி வச்சு அரைக்கிற நம்ம புதினா சட்னி, மற்ற புளி சட்னியெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். இதுக்கு தேவையான மசாலாவும் எடுத்துக்கலாம். பிரண்டையை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது பாருங்கள், இது இளந்தண்டுங்கிறதுனால இந்த கார்னர் இருக்கிறத மட்டும் கத்தியில் செதுக்கினோம்னா போதும். பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். உரிச்சோம்னா நார் மாதிரி வரும். இது மட்டும் எடுத்தோம்னா போதும். இதே அதிகமாக உழவர் சந்தையிலையும் கிடைக்கும். நான் வந்து இங்கே பக்கத்தில் வேலியில் தான் இருந்துச்சு, இதை பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது வந்து நிறையா வரும். இன்னும் மழை சீசன் வரல. இது வந்து வெயில் காலங்கிறதெல்லாம் கம்மியாக தான் கிடச்சி. இன்னும் மழை பெஞ்சு நல்லா தளைஞ்சின்னா நிறையா கிடைக்கும். கிராம சைடெல்லாம் இது எல்லா இடத்துலையும் வேலியிலலாம் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சட்னி செய்வோம். இந்த கார்னர் மட்டும் ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இந்த கார்னர் 4 கார்னர் இருக்கும் இந்த பிரண்டையில். இந்த 4 கார்னர் மட்டும் நம்ம இந்த மாதிரி உளிச்சு எடுத்தோம்னா போதும். முத்தின தண்டாக இருந்துச்சுன்னா முழு தோலுமே நீக்கணும், நம்ம மேல் தோல். ஆனால் இது இளம் தண்டு தான். இந்த பிரண்டை வந்து செடி வளர்க்கணுன்னா ஒரே ஒரு கணு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறத ஒன்று நம்ம நட்டு வச்சோம்னாவே வந்துடும். இது வந்து கள்ளி செடி வகை சார்ந்தது தான். இது நல்லா தளைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒன்று நல்லா முத்தின செடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி உடச்சி நீங்கள் வச்சிங்கனாவே தொட்டி செடியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஈஸி தான். இப்போல்லாம் அதிகமாக உழவர் சந்தையில் கிடைக்கும். இதில் இன்னும் 2 மடங்கு கிடைக்கும். அது வந்து 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. கிடைக்காதவங்க உழவர் சந்தையில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு. அதிகமாக இந்த வலியை குறைக்கிறது, முழங்கால் வலியில் அந்த தேய்மானம் ஏற்படுதில்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்க அதிகமாக இது முடக்கத்தான் கீரை எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் பிரண்டை சட்னியை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். பிரண்டை க்ளீன் பண்ணிட்டோம். பிரண்டை சட்னிக்கு தேவையான தேங்காய், தக்காளி 1 கட் பண்ணி விட்டோம். புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். நம்ம குவான்டிட்டி இந்த அளவுக்கு எடுத்துருக்கறனால கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் பிரண்டை அதிகமாக போடுறீங்கன்னா அதிகமாக எல்லா பொருளுமே கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு 5 பல் எடுத்துருக்குறேன். ஜீரகம் 1 சிட்டிகை எடுத்துருக்குறோம். உப்பு, வரமிளகாய் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த பிரண்டை சட்னி பொறுத்தளவு காரம் கம்மியாக தான் வைக்கணும். இதுலேயே ஒரு மாதிரி அரிப்பு தன்மை மாதிரி இருக்கும். அதனால் காரம் ரொம்ப அதிகமாக வச்சோம்னாலும் பூண்டு அதிகம் வச்சோம்னாலும் ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை மாதிரி ஆயிரும் சட்னி. அதனால் நார்மலாக இருக்கணும்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் எல்லாமே வைக்கணும். வெங்காயம் தேவைன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வைக்கல. வெங்காயம் வச்சோம்னா சட்னி கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம்னா புளி சட்னியெல்லாம் புதினா சட்னி கெட்டியாக அரைச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் புதினா சட்னி டேஸ்ட்டு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரண்டை போடுறதுனால. வாங்க இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. பூண்டு, மிளகாய் சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ பிரண்டை சேர்த்துக்குவோம். பிரண்டை வந்து உடம்புக்கு சூடு தரக்கூடியது. அதனால் இந்த கர்ப்பிணி பெண்களெல்லாம் சாப்பிட வேண்டாம். அப்புறம் சூடான எதுவுமே சாப்பிடாத இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட வேண்டாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூடு பிடிக்கிற மாதிரி ஆயிரும்.
இந்த வதக்கிறது இந்த கலர் மாறணும். அதனோட கலர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிரண்டையில் புளி குழம்பு வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்புறம் இதனோட அப்பளம் போடும்போது இந்த பிரண்டையோட சாறு எடுத்து போட்டோம்னா தான் அப்பளம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம தேங்காய் போட்டு வதக்கலாம். இப்போ தக்காளி, புளி, ஜீரகம், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து முட்டி வலி இருக்கிறவங்க வாரத்தில் 2 டைம் 3 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டி வலி ரொம்ப நாளைக்கு அப்படியே ஒரு 2-3 மாதம் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா. இதில் ஊறுகாயும் செய்வாங்க. ஊறுகாயும் நம்ம இன்னொரு நாளைக்கு ரெசிபி போட்டுக்கலாம். பிரண்டையெல்லாம் வரல, எங்கள் ஊர் சைடு மழை பெய்யாதனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும்போது நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி செஞ்சு சட்னி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். செய்ய முடியாது எங்களுக்கு, இல்லைன்னா தினமும் கூட நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். தொட்டி செடியில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சட்னி, குழம்பு, இது மாதிரி ஊறுகாய் எல்லாமே செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதை ஆற விட்ட சட்னி ஆட்டிக்கலாம். உரல்லையும் ஆட்டலாம், நம்ம மிக்சியிலையே ஆட்டிக்கலாம். இப்போல்லாம் உரல் கழுவுற டைம் இல்லை, அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து வெங்காயம் போடாதனால இது நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம இதே வெங்காயம் சேர்த்திங்கன்னா சட்னி நல்லா அரைச்சிட்டு வெங்காயம் கடைசியாக போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இளந்தண்டாக இருந்தாலும் முத்தின தண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நாராக தான் வரும் பிரண்டை சட்னி பொறுத்தளவில். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நார் வரும். தாளிப்பு போட்டுக்கலாம். சட்னி தாளிப்பு வேணுங்கிறதையும் போட்டுக்கலாம், தாளிப்பு இல்லாமே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இந்த பிரண்டையில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப வலுவானது. மூட்டு வலி, இந்த மாதிரி வலி பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. வாயு பிடிப்பு, சுளுக்கு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இது நல்லது. செரிமான பிரச்சனைக்கு நல்லது, செரிமானம் நல்லா ஆகும். கெட்ட கொழுப்பண்ணிக்கு வெயிட் லாஸ், அதாவது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது. அதனால் இது வாரத்தில் 2 நாள் 3 நாள், மூலிகை பொறுத்தளவில் வாரத்தில் தினமும் சாப்பிடாம கேப் விட்டு தான் சாப்பிடணும். எந்த மூலிகையாக இருந்தாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். அதிகமாக இது முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாதிரி பிரண்டை கிடச்சின்னா துவையல், குழம்பு, ஊறுகாய் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை சட்னி வந்து இட்லி, தோசை, ராகி களி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எப்படி புதினா சட்னி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது டேஸ்ட்லாம் ரொம்ப அரிப்பு மாதிரியெல்லாம், நாக்கில் அரிப்பு மாதிரியெல்லாம் வராது. ஏன்னா அந்த கார்னரில் இருக்கிற நம்ம அந்த ஒரு திரவம் மாதிரி இருக்கும் அந்த கார்னரில், அதுதான் இந்த அரிப்புத்தன்மை கொடுக்கும் இந்த சட்னிக்கு அதிகமாக. காரம் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு அரைச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் எப்பயுமே அதிகமாக வைக்காதீங்க. மூலிகையில் காரம் கம்மியாக தான் வைக்கணும். மற்றபடி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும் அந்த சட்னி. இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் பிரண்டை கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச பிரண்டை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.